பிரைஸ் லார்ட். இந்த நாளில் நம்முடைய பைபிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் திரித்துவம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஹோசூர்லேருந்து தான் ஒரு தங்கச்சி கேட்டிருந்தா, அம்மா திரித்துவம் புரியுது ஆனால் சில நேரம் புரிய மாட்டேங்குது, புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு ஃபுல்லாக விளங்கலை, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ இந்த நாளிலே பைபிள் திரித்துவம் தேவனை நிறைய பேர் வெளியே அவுட் சைடர்ஸ் கூட கேட்குறாங்க தான், இங்கே ஒரு தேவனா இல்லை 3 தேவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை குறித்து நம்ம என்னன்னு சொல்லி இந்த நாளிலே பார்க்கலாம். உபாகமம் 6 நாளில் நமக்கு பைபிள் நல்லா கிளியராக சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 44:6 என்னை தவிர வேறே தேவன் இல்லை. ஸோ நமக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான்ன்றது கிளியராக நமக்கு தெரியும். தேவன் ஒருவர் தான். அதில் பைபிள் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஒன் காட் ஒன்லி. அதனால் அதை பற்றி எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனை ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஆதியாகமம் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு சொல்லி பார்க்குறோம். காட் மேட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ். ஆனால் அதை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக ஆதியாகமம் 1:26 காட் அவருக்குள்ளரே பேசிக்கிறாரு. காட் ஸ்போக் டு ஹிம்செல்ஃப். என்ன சொல்லிக்கிறாருன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஸோ ஆண்டவர் தமக்கு தானே பேசிக்கொள்கிறது போல நாம் என்று சொல்லி ப்ளூரலாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சோன்னா அது நிறைய நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சனால தான் இந்த டவுட்டே ரைஸ் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு சில ப்ளூரல் ரெஃபரன்சஸ் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆதியாகமம் 3:22, ஆதியாகமம் 11:7, ஏசாயா 6:8. இதிலெல்லாம் தேவனை பன்மையில் அங்கே ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவன் அங்கே ஒரு தேவன் தான் சொல்கிறீங்க, ஆனால் நம் அந்த மாதிரி ஏன் ப்ளூரலில் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகலாம். அதே இது புதிய ஏற்பாடுக்குன்னு வரும்பொழுது இந்த பன்மையில் இருந்த தேவன் தம்மை 3 தனி நபர்களாக அங்கே அவர் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். தனித்தனியே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ப்ளூரலில் சொல்லப்பட்ட அந்த தேவன் என்றதான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி 3 நபர்களை குறிக்கிறது போல் அங்கே இருக்கிறது. இதோட அதர் ட்ரினிட்டரியன் ரெஃபரன்சஸ் புதிய ஏற்பாட்டில் மற்ற திரித்துவ பற்றின ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. ஒரு சிலது 2 கொரிந்தியர் 13:14, எபேசியர் 4:4-6, வெளிப்படுத்தல் 1:4-5 இது எல்லாவற்றிலையுமே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கலாம் நம்ம இங்கே. ஸோ தேவன் ஒருவர் என்று சொல்கிறீங்க, ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் அந்த மாதிரி தேவன் அப்போது ஒருவரா இல்லை பன்மை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி கேட்கலாம். 1 3 என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வியை வைக்கலாம். முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன் தியாலஜியை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டோட்டலாக ஸ்ட்ரிக்ட்லி வி ஆர் மோனோதியிஸ்ட்டு, நாங்கள் ஏகத்துவமான ஒரு தெய்வனை தான் நாங்கள் வணங்குறோம். காட் இஸ் ஒன் அண்ட் ஹீ இஸ் இன்டிவிசிபிள். தேவன் ஒருவர், அவரை பிரிக்க முடியாது, அவர் ஏகாதிபதி, ஏகத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. நம்மளும் அதுக்கு அவர் ஒருவர் தான், அவர் பிரிக்க முடியாதவர் தான் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மாதிரி எகோவா விட்னஸ்காரங்களும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இன்றைக்கி அது நிறையவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டு இப்போ நிறைய வெறும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏகோவா மட்டும்தான், ஒரு தேவன் தான், அந்த தேவன் தான் ஏசு கிறிஸ்துவாய் வந்தார், அந்த தேவன் மரித்து உயிர்த்தெழுந்து திரும்ப ஏசு கிறிஸ்து தான் பிதாவாக திருப்பியும் போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் தேவனே இல்லை, அது ஒரு பவர், ஒரு வல்லமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தவறான காரியத்தை அங்கே டீச் பண்ணுறாங்க. அதே இது ஜீசஸ் ஒன்லி இல்லாட்டா ஒன்னஸ் பென்டிகாஸ்டல்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்க எப்படி ஏகோவா மட்டும்தான்றாங்களோ இவங்க வந்து ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸ் தான் அவருக்கு எப்போ வேணுமோ வென் அண்ட் வேரெவர் நெசசரி அவர் வந்து பிதாவாகவோ இல்லை குமாரனாகவோ அந்த மோடு மட்டும் அவர் சேஞ்ச் ஆகுறாரு. ஸோ ஜீசஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஸோ பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? வார்த்தையின் அடிப்படையில் நம்ம இந்த நாளிலே பார்ப்போம். அது நமக்கு பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நோ டவுட் ஒரே தேவன் தான், அவர் நித்தியமான தேவன், அவர் ஒருவர், அவர் நித்தியமானவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பிதா இருக்கிறாரு அப்படின்னா அந்த குமாரன் யார்? சரி, அப்போது பிதான்னு ஒரு தேவன் இருக்கிறாரு, குமாரன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதை பார்க்கிறோம். ஸோ பிதா ஜனிப்பித்தவர் குமாரன். ஜனிப்பித்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிகாட்டன், பிகெட், அதாவது பெற்றெடுக்கப்பட்ட, பிதாவினால் பெற்றெடுக்கப்பட்டவர் அந்த குமாரன். அதாவது பிதா இருக்கிறார், தமக்குள்ளிருந்து ஒரு குமாரனை. இப்போ ஒரு தாய் வந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறான்னு தான் சொல்லுவோமே ஒழிய அவள் அந்த பிள்ளையை சிருஷ்டிக்கிறான்னு சொல்ல மாட்டோம். ஸோ பிதா வந்து மனுஷனை சிருஷ்டித்தார். பாக்கி எல்லாமே தேவனை தவிர, அந்த ஒரு தேவனை தவிர பாக்கி இந்த உலகத்தில் நம்ம காண்கிறது காணாதது, பிசாசன் சொல்கிறது, ஏஞ்சல்சன் சொல்கிறது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது தேவனை தவிர. ஸோ தேவன் தமக்குள்ளே இருக்கிற குமாரனை, தமக்குள்ளிருந்து ஒருவரை அவர் அங்கே பெற்றெடுக்கிறார், அவரை குமாரன் என்று சொல்லி அங்கே அழைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த குமாரனை அந்த குமாரன் பிதாவிற்குள் இருந்தவர், அவரை முதற் பேரானவர், நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன் என்றெல்லாம் சொல்லி பிதா தான் அங்கே பைபிள் ஃபுல்லாக அவரை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ பிதா எப்படி தேவனோ அவர் பெற்றெடுத்தவரும் தேவன். சரியா? ஸோ பிதா தேவனாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் நான் எடுக்கிறேன். தீத்து 2:13 மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார், அவர் மகா தேவன். ஸோ பிதா தேவனாக இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவும் தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து சிருஷ்டிக்கப்படலை, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஸோ அவருக்குள்ளேருந்து ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த குமாரனும் அவரும் ஆவியாக தான் இருக்கிறாரு. ஸோ பிதா ஆவியாக இருக்கிறது போல குமாரனும் ஆவியாக இருக்கிறார். பிதா தேவனாக இருக்கிறது போல குமாரனும் தேவனாக இருக்கிறார். பிதா எட்டர்னலாக நித்தியமாக இருக்கிறது போல குமாரனும் நித்தியமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எப்படி குமாரன் வந்து நித்தியமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குமாரன் அப்போ எப்போ ஜெனிப்பிக்கப்பட்டார்? மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு பிதா வந்து இன்றுமே ஜெனிப்பித்தேன்னு சொன்னாரா? இல்லை. ஆதி ஆகமத்தில் அங்கே நம்ம மனுஷனை உண்டாக்கும் பொழுதே நம்முடைய சாயலாகன்னு சொல்லி அங்கே ஒரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அப்போவே அங்கே குமாரன் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆதாம் அங்கே பாவம் செய்யும் பொழுதே ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி அங்கே ஜீசஸை குறித்து அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ இது வந்து அப்போ குமாரனும் நித்தியமானவர், அவரும் துவக்கம் இல்லாதவர் முடிவும் இல்லாதவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பிதா எப்படி தேவனோ அப்படியே குமாரனும் தேவன். ஏன்? பிதாக்குள்ளேருந்து அவர் வந்தவர், பிதாவை போல நித்தியமாக இருக்கிறவர். ஸோ அவரும் ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியான சத்திய ஆவியான தேற்றரவாளன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ பிதா ஜெனிப்பித்தவர் இயேசு கிறிஸ்து, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளிப்படுத்தல் 22:1 பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதாவது சிங்காசனத்திலிருந்து தேவனும் பிதாவும் குமாரனும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நதி, சிங்காசனத்திலேருந்து ஒரு நதி புறப்படுது. இப்போது ஒரு நதி அப்படின்னா அதுக்கு ஒரு
சோர்ஸ் இருக்கும்ல, அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு நதி புறப்படுதுன்னா அந்த நதிக்கு பல பேர், அதை இந்த ஊரில் அந்த நதியை இப்படி கூப்பிடுறாங்க, அந்த ஊரில் அப்படி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி தான் பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஸோ பிதா எப்படி தேவனாக இருக்கிறாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார். பிதா எப்படி நித்தியமானவராக இருக்கிறாரோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் நித்தியமாக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அங்கே ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ அங்கே சிருஷ்டிப்பிலேயே அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவரும் நித்தியமானவர். சரி, எதற்காக? நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஆனால் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் தான் இந்த காரியங்கள். ஸோ பிதா எப்படிப்பட்டவர்? ஹீ இஸ் இன்விசிபிள், அவரை பார்க்க முடியாது, அவரிடத்துல யாரும் அவ்வளோ ஈஸியாக சேர முடியாது. 1 தீமோத்தேயு 6:16 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய தேவன்னு சொல்லி அங்கே பிதாவை குறித்து பார்க்கிறோம். ஸோ அவர் மோஸ்ட் ஹோலி, அவர்கிட்ட யாரும் போகவும் முடியாது, அவரை பார்க்கவும் முடியாது. அப்போ போக முடியாது, பார்க்க முடியாதுன்னா அவரை எப்படி நம்ம அறிந்து கொள்கிறது? ஸோ அதில் ஒரு கொஸ்டின் வருகிறது. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவனை நமக்கு வெளிப்படுத்த குமாரன் அந்த குமாரன் ஒருவர் அங்கே ஜெனிப்பிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 1:15 அவர் குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், அதாவது இன்விசிபிள் காடோடைய இமேஜாக இருக்கிறாரு. குமாரன் இன்விசிபிள் காட், அவர் ஆவியாக இருக்கிறார், அவருடைய இமேஜாய் நாம் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராய் அவர் அந்த குமாரனை இங்கே பூமிக்கு நமக்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ குமாரன் பூமிக்கு வந்தார். ஸோ இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும், மனுஷரோடு உள்ள உறவு எப்படி இருக்கணும், பிதாவோடு உள்ள உறவு எப்படி இருக்கணும், இந்த உலகம் எப்படிலாம் அவரை நடத்துச்சு, அதுக்கு இவர் எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணார், பிதாவோடு கூட அவர் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணார், எல்லா காரியங்களையும் நமக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். 1 பேதுரு 2:21 பார்க்கிறோம், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருக்கு நம்மளுக்கு ஒரு மாடலை வச்சுட்டு போயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ தேவன் எப்படி இருக்கிறாருன்னு காட்டுவதற்காகவும், தேவனிடத்தில் நாம் எப்படி போய் சேரணும்னு காட்டுவதற்காகவும் அந்த குமாரன் ஜெனிப்பிக்கப்பட்டார். அது நிறைய ரீசன்ஸு, அதில் மெயினானது ஹியூமன் பீயிங்ஸ்க்காக. அது நிறைய பேசணுன்னா நம்ம அதை பேசிகிட்டே இருக்கலாம், புக்கே எழுதலாம் திருத்துவம் பற்றி. ஸோ நம்ம இன்றைக்கி சும்மா திருத்துவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? அவரும் பிதாவை நமக்கு வெளிப்படுத்த தான். எப்படி குமாரன் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 1:17 பவுல் ஒரு ஜெபம் செய்கிறாரு. அங்கே சொல்கிறாரு, பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும்னு அங்கே வேண்டிக் கொள்கிறார். பிதாவை அறிந்து கொள்ளுகிற அறிவையும் தெளிவையும், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மெயினான ரோல் என்ன? பிதாவை குறித்து நமக்கு, அவரை பற்றி வெளிப்படுத்த அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணதை நம்ம கண்ணு காணல, காது கேட்கல, இருதயம் புரிஞ்சுக்கல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஆவியானவர் பிதாவோடே இருந்தவர், பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்டவர். ஸோ அவருக்கு தேவனை குறித்து எல்லாம் தெரியும், அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் பொழுது அவரும் தேவன் என்பதற்கு நான் வசனம் எடுக்கல, நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. மெயினான ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பேதுரு கிட்ட அனனியா பொய் சொல்கிறப்போ பேதுரு சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொன்னாய். 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ தேவனிடத்தில் போய் சொன்னாய். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தேவனாய் இருக்கிறார். அது ஒன்றும் வெறும் ஒரு பவர் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பிதா எப்படி தேவனோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் தேவனாய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பார்க்குற சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் ஒருவர் தான்
ஆனால் பழைய ஏற்பாடு அந்த தேவனை பன்மையில் வெளிப்படுத்துகிறது, புதிய ஏற்பாடு அந்த தேவனை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நமக்கு அது தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். ஸோ குமாரன் யார் அப்படின்னு பார்த்தா பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்டவர்ல குமாரனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஸோ பிதா எப்படி தேவனாக இருக்கிறாரோ குமாரனும் தேவனாக இருக்கிறார், பிதா எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ குமாரனும் நித்தியமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? பிதாவின் இடத்துலேருந்து புறப்பட்ட ஆவியானவர். ஸோ அவரும் சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லை. ஸோ பிதா எப்படி தேவனாக இருக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவரும் தேவனாக இருக்கிறார், பிதா எப்படி நித்தியமாக இருக்கிறாரோ பரிசுத்த ஆவியானவரும் நித்தியமாக இருக்கிறார். ஸோ எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் அப்படின்னா மெயினான ஒரு ரோல் என்னன்னா பிதாவை வெளிப்படுத்த. இல்லாட்டா நம்ம யாருக்குமே ஆண்டவர்னா யார் எப்படின்னு நமக்கு புரியவே செய்யாது. ஸோ அதற்காக தான் அவங்க அது மாதிரி நம்ம தேவனிடத்தில் சேருகிறதற்கு அதெல்லாம் அதான் சொன்னேன், நிறைய நம்ம போகலாம், அதை இப்போ விட்டுடலாம். ஸோ இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினார். ஆவியானவர் நமக்கு சிந்தையிலே பிதாவை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எழுத்தாய் வார்த்தையாய் வேதாகமம் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையானவராய் நமக்கு இருக்கிறார். ஆவியானவர் அதை நமக்கு ஏவுகிறவராய், சிந்தையிலே தூண்டுகிறவராய், ஆவிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஓகேயா? ஸோ ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். காட் பிளெஸ் யூ ஆல். அடுத்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஜெபத்தோடு கூட நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.